Hi, I am Aravind, Associate Professor. So, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் மிஷின்ஸ். ஸோ தியரி ஆஃப் மிஷின்ஸ் ரெகுலேஷன் 2021 புது சிலபஸாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓல்டு இதில் பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் மிஷின்ஸ் தான் இருந்தது. ஸோ அதை தான் முன்னாடி படிச்சிருந்தாங்க. ஸோ நவ் இதே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் செமஸ்டர் தேர்ட் இயர் ஃபிஃப்த் செமஸ்டரில் இந்த சப்ஜெக்டை டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் தட் இஸ் ரெகுலேஷன் 2017 படிச்சிருப்பாங்க. So theory of machines பார்த்தீங்கன்னா it is a combination of both two subjects, that is kinematics of machines and dynamics of machines. ஸோ இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டும் சேர்த்து கம்பைன் பண்ணி நம்ம படிக்க போகிறதா வந்துட்டு பார்த்திங்கன்னா தியரி ஆஃப் மிஷின். இட் இஸ் அ வெரி வாஸ்ட் சிலபஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு யூனிட்லேயே யூனிட் 4 and 5லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் மேக்ஸிமம் 4 யூனிட்ஸ் வந்து கவர் ஆகிடுச்சு. ஸோ யூனிட் 4 and யூனிட் 5 இட் இஸ் கம்பைன்டு for dynamics of machines 4 units. So and the remaining 3 units பார்த்தீங்கன்னா the remaining 3 units is combined by kinematics of machines. So kinematics of machinesல இந்த 3 யூனிட்டை கம்பைன் பண்ணி இந்த 5 யூனிட்டை கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரி ஆஃப் மிஷின்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சப்ஜெக்டை சேர்த்து படிக்க போகிறீங்க. இட்ஸ் அ வெரி வாஸ்ட் சிலபஸ். ரொம்ப கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஈஸியாக எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த வீடியோஸை நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு என்னென்னா இது ஃபஸ்ட்டு நம்ம எது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பிஃபோர் நம்ம கைனமெட்டிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தியரி ஆஃப் மிஷின்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் அனாலிசிஸ், பேலன்சிங் அண்ட் வைப்ரேஷன். பிகாஸ் இந்த ரெண்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வென் கம்பேர் டு இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு யூனிட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு பேலன்சிங் அண்ட் வைப்ரேஷன்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா we have to discuss யூனிட் 1, 2 and 3 and தியரி ஆஃப் மிஷின்ஸ். ஸோ how to பாஸ் இதில் எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணலாங்கிறத பற்றின வீடியோஸு நான் உங்களுக்கு அடுத்து போகிறேன். ஓகே, நம்ம இப்போது டைரெக்டாக தியரி ஆஃப் மிஷின்ஸில் யூனிட் 4 பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 4 பார்த்தீங்கன்னா force analysis. So there is same force analysis dynamics of machines for third year regulation 2017 பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் யூனிட்டாக இருக்கும். ஸோ பிஃபோர் தியரி ஆஃப் மிஷின்ஸில் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி we had to know about some technical terms about the subject force analysis. இந்த சப்ஜெக்டை பற்றி முன்னாடி some technical terms பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ மெக்கானிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் மிஷின்ஸ்க்கு முன்னாடி மெக்கானிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் அப்படிங்கிற பேர் தான் இருந்துச்சு. ஸோ மெக்கானிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இட் இஸ் ஏ கலெக்ஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் மெக்கானிசம்ஸ் ஆக்ட்ஸ் ஆகிறத பற்றி நம்ம பார்க்க போகிறது தான் மெக்கானிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் அண்ட் மெஷின்ஸ். ஸோ மெஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரிலேட்டிவ் பார்ட்ஸ், இந்த மோஷன் பிட்வீன் த ரிலேட்டிவ் வித் டிரான்ஸ்மிட் த ஃபோர்ஸ் வித் த சோர்ஸ் ஆஃப் பவரை யூஸ் பண்ணி இட் கன்வெர்ட்ஸ் டு டிரான்ஸ்மிட் த ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறது தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். ஸோ ரொம்ப தியரி ஆஃப் மிஷின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கைனமேட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் இது ரெண்டுமே என்னன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம சப்ஜெக்ட்குள்ளே என்ட்ரு ஆகணும் தியரி ஆஃப் மிஷின்ஸில். ஸோ கைனமேட்டிக்ஸ் எதுக்கு படிக்கிறோம், டைனமிக்ஸ் எதுக்கு படிக்கிறோம். ஸோ கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வித்தவுட் கன்சிடரிங் தி ஃபோர்ஸஸ். ஸோ ஃபோர்ஸே கன்சிடர் பண்ணாமல் நம்ம படிக்க போகிற சப்ஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ரிலேட்டட் டு கைனமேட்டிக்ஸ் வித்தவுட் கன்சிடரிங் தி ஃபோர்ஸஸை கன்சிடர் பண்ணாமல் we are making some problems of what is a machine, how the machine is working, அதோட ரிலேட்டிவ் மோஷன்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம வித்தவுட் கன்சிடரிங் தி ஃபோர்ஸஸ் இதை பார்க்க போகிறோம். அண்ட் டைனமிக்ஸ் அப்படிங்கிறது பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, வித் கன்சிடரிங் தி ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணி படிக்கிறதா டைனமிக்ஸ். ஸோ கைனமேட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும். கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா வித்தவுட் கன்சிடரிங் ஃபோர்ஸஸ், டைனமிக்ஸ் அப்படிங்கிறது வித் கன்சிடரிங் தி ஃபோர்ஸஸ். ஸோ கினெடிக்ஸ். ஸோ இதில் கினெடிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா கினெடிக்ஸ். ஸோ அது என்னங்கிறது ஃபியூச்சரில் நான் உள்ளே போகும்போது உங்களுக்கு கினெடிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறேன். ஸோ நமக்கு தெரியும் நிறைய வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ யூனிட்டோட ஃபஸ்ட்டு டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளைட் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸஸ். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 5 கொஷின்லேருந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் வந்துடும். இந்த டாபிக்ஸ் அப்ளைட் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸஸ், ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அனாலிசிஸ், பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்போசிஷன், இனர்ஷியா ஃபோர்ஸ் அண்ட் டிஎல்எம்எஸ் பிரின்சிபல். ஸோ இது 5 டாப்பிக்குமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்கும் நிறையா வேரியஸ் ஃபோர்ஸஸ் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். நமக்கு தெரிஞ்ச ஃபோர்ஸஸ் எல்லாமே கிராவிட்டி ஃபோர்ஸு, இம்பேக்ட் ஃபோர்ஸு, அப்ளைட் ஃபோர்ஸு, இது எல்லாமே நிறைய ஃபோர்ஸஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸு, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸஸ் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த ஃபோர்ஸஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஹியர் நம்ம வேறு ஃபோர்ஸஸை ஒன்று அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்ளைட் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸஸ், ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அனாலிசிஸ். ஸோ இதில் நம்ம எந்த ஃபோர்ஸஸை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா இனர்ஷியா ஃபோர்ஸஸ். ஸோ இனர்ஷியா ஃபோர்ஸஸ் பற்றி படிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே நம்ம ஸ்கூல் வைஸ்லேருந்தே படிச்சிருந்துருப்போம். நவ் we are going to discuss about the inertia forces. ஸோ இனர்ஷியா ஃபோர்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, இட் இஸ் அ இமேஜினரி ஃபோர்ஸ். ஸோ திஸ் இமேஜினரி ஃபோர்ஸ், இந்த இனர்ஷியா ஃபோர்ஸஸ் எங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னா இன்ஜின்குள்ளே
இன்ஜின்குள்ளே நிறைய இந்த இனர்ஷியா ஃபோர்ஸஸ்லேயே வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம அனலைஸ் பண்ணி படிக்க போகிறோம் ஃபுல்லாகவே. ஸோ இனர்ஷியா ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ இமேஜினரி ஃபோர்ஸ். ஹவு த இமேஜினரி ஃபோர்ஸஸ் ஆக்ட் இன்சைட் ஆஃப் தி இன்ஜின்குள்ளே எப்படி உள்ளுக்குள்ளே சிலிண்டருக்குள்ளே பிஸ்டனுக்குள்ளே என்னென்ன ஃபோர்ஸஸ் அந்த இமேஜினரி ஃபோர்ஸஸ் ஹவு இட் ஷுட் பி ஆக்டிங் தட் வி ஆர் கோயிங் டு அனலைசஸ் அபவுட் தி இனர்ஷியா ஃபோர்ஸஸ். அண்ட் டிஎல்எம்எஸ் பிரின்சிபல் ஏற்கனவே ஸ்கூல் லெவல்லேயே நம்ம படிச்சிருப்போம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் பேஸ்ட் அப்பான் தி டிஎல்எம்எஸ் பிரின்சிபலை ஒரு பேஸாக வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனர்ஷியா ஃபோர்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஎல்எம்எஸ் பிரின்சிபல் என்ன, இனர்ஷியா ஃபோர்ஸ் என்னங்கிறது நம்ம சப்ஜெக்ட்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன் கிளியர்லி. ஸோ அடுத்த அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேம் டைனமிக்ஸ். ஸோ கேம் டைனமிக்ஸ் நம்ம கேஓஎம்லேயும் படிப்போம், அட் த சேம் டைம் டிஓஎம் ரெண்டுலேயுமே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேம் டைனமிக்ஸ், இதில் டைனமிக்ஸில் ஒரு கேம் இருக்கும் அண்ட் கேஓஎம் தட் இஸ் தேர்ட் 3 யூனிட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் கேம் பற்றி ஃபுல்லாகவே நம்ம படிக்க போகிறோம். அதை டீட்டெயிலாக படிச்சுட்டு ஜஸ்ட் வி ஆர் வாட் நோ அபவுட் கேம் டைனமிக்ஸில் எப்படி இருக்குது அண்ட் கேம் ஹவு ஷுட் பி ஆக்ட் இன் கைனமேட்டிக்ஸ். ஸோ அதை ரெண்டையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். கேம் டைனமிக்ஸ், ஸ்ட்ராட்டஜி எக்லிபிரியம், கேஸ் ஃபோர்ஸஸ் கேஸ்குள்ளே வாட் ஆர் தி வேரியஸ் ஃபோர்ஸஸ் ஆக்டிங். ஸோ ஹியர் தி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது பார்த்தீங்கன்னா அப்படின்னா இனர்ஷியா ஃபோர்ஸ் அனாலிசிஸ்லேருந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நான் நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஃபோர்ஸ் அனாலிசிஸ். அதில் எப்படி வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, யூனிட் 4ல் ஃபோர்ஸ் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஃபோர்ஸ் அனாலிசிஸ் தட் இஸ் ஃபார் ரெசிப்ரோகேட்டிங் இன்ஜின்ஸ். இந்த சேம் இதே பார்த்தீங்கன்னா கேஓஎம்லேயும் இந்த சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி வி ஹேவ் டு சால்வ் சம் ப்ராப்ளம்ஸ் இன் கிராஃபிக்கலி ஆல்சோ. கிராஃபிக்கலி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பட் ஹியர் இந்த டைனமிக்ஸ் வி ஆர் சால்விங் இன் அனாலிட்டிக்கலி. ஸோ ரெண்டுக்குமே இது யூஸாக இருக்கும். யூனிட் 1க்கும் இந்த ஃபார்முலாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அட் த சேம் டைம் யூனிட் 4க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹியர் தட் இஸ் ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மெயின் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இஸ் பிஸ்டன் இண்டெக்ஸ். பிஸ்டன் இண்டெக்ஸ் n is equal to L divided by that is length divided by radius. ஸோ ஃபஸ்ட்டு பிஸ்டன் இண்டெக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் எக்ஸ் வேல்யூ இஸ் கிவன். ஸ்ட்ரோக்கோட வேல்யூ இந்த வேல்யூ என்னங்கிறது நமக்கு மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. இந்த வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா we have to find out with தீட்டா வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி they can given தீட்டா வேல்யூஸும் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸும் தீட்டா வேல்யூஸை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸை யூஸ் பண்ணி we have to find out the theta value. தீட்டா வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா தீட்டா வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த மெயின் பேசிக் ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா தான். தட் இஸ் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πn டிவைடட் பை 60. அடுத்து அனதர் ஒன்று இம்பார்ட்டனாக இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். தட் இஸ் கொஷினில் 1 ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் 2 times ஆஃப் ரேடியஸ். ஸோ இதை மறந்துடக்கூடாது. 1 ஸ்ட்ரோக் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் ரேடியஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ரேடியஸை. ஸோ இதில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு ஃபார்முலா தான், வெலாசிட்டி ஆக்சலரேஷன். ஸோ வெலாசிட்டி என்ன, ஆக்சலரேஷன் என்ன, வெலாசிட்டி ஆஃப் பிஸ்டன் என்ன, ஆக்சலரேஷன் ஆஃப் பிஸ்டன் என்ன. அட் த சேம் டைம் அகெயின் another for angular velocity and angular acceleration, both for எல்லாமே this is for angular velocity for connecting rod and angular acceleration for piston. இது ஒரு இடத்துல மட்டும் தான் கனெக்டிங் ராட், ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பிஸ்டன் பற்றி தான் வரும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் பிஸ்டன் விபி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஆக்சலரேஷன் ஆஃப் பிஸ்டன் ஏபி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் கனெக்டிங் ராட் தட் இஸ் ஒமேகா இன்டு ஒமேகா சிஆர் தட் இஸ் கனெக்டிங் ராட் and angular acceleration of piston that is alpha AP is equal to R by omega square sin theta. So velocity of piston acceleration of piston theta. So maximum theta values கொடுத்தாங்கன்னா just direct நீங்கள் substitute பண்ணி VP என்னங்கிறத find out பண்ணிடலாம். Speed value கொடுத்துருவோம். with help of the speed value you have to find out the omega value. So VPக்கும் இந்த இதுக்கும் ஒரு ஃபார்முலா பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ VP ஃபார்முலா பார்த்தீங்கன்னா omega R sin theta plus sin 2 theta by 2n. That here acceleration of piston AP is equal to omega square R. So omega square பண்ணுறோம். So just to replace sin theta in terms of cos theta. sin theta போல cos theta replace பண்ண போகிறோம். ஸோ இது கேர்ஃபுல்லாக பண்ணணும். இங்கே 2 இருக்கும் velocity of pistonல, பட் acceleration of pistonல 2 இருக்காது. மேக்ஸிமம் இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 இருக்கும். ஸோ தீட்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு 45 டிகிரி கொடுப்பாங்க. ஸோ 45 டிகிரி கொடுக்க போது 2 into 45 தட் இஸ் 90 cos 90ஓட வேல்யூ 0. ஸோ டேரெக்டாக அந்த வேல்யூ நமக்கு 0 ஆயிரும். ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் பிஸ்டன் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆஃப் பிஸ்டன் தட் இஸ் ஒமேகா. டேரெக்டாக எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பிஸ்டன் இண்டெக்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி we have to find out angular velocity of connecting rod and angular acceleration of piston. ஸோ ரொம்ப ஈஸியான ஃபார்முலாஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டாபிக். இதை பேஸாக வச்சு தான் நம்ம அகெயின் ஃபர்தராக பிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கணும். ஏற்கனவே நம்ம ஃபார்முலாஸ் எல்லாமே வெலாசிட்டி ஆஃப் பிஸ்டன், ஆக்சலரேஷன் ஆஃப் பிஸ்டன், ஆங்குலர் ஆக்சலரேஷன், ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் பிஸ்டன் அதோட ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்ளம் போயிடலாம். ஸோ இதில் ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் how we have to solve easily அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். A slider crank mechanism, a length of crank and connecting rod are 100 mm and 400 mm. ஃபஸ்ட்டு given data எழுதுறதுல நல்லா கேர்ஃபுல்லாக எழுதணும். ஸோ given data பாருங்கள். ஃபஸ்ட்டு
crank, the length of crank and connecting rod. So ரெண்டு values நாம் எடுக்கணும். எது L value and எது R value அப்படிங்கிறது நம்ம find out பண்ணணும். So crank and connecting rod. So crank அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா that is radius. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். crank அப்படிங்கிறது radius. connecting rodக்கு தான் என்ன இருக்கும் அப்படின்னா length இருக்கும். crank பார்த்தீங்கன்னா it is rotation. So it having only radius. அண்ட் கனெக்டிங் ராடுக்கு பார்த்தீங்கன்னா லென்த் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூயும் நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் எனக்கு கிராங்க் கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் ரேடியஸ் அண்ட் திஸ் இஸ் லென்த்து. ஸோ ரேடியஸ் அண்ட் லென்த் ஃபஸ்ட்டு இப்போ கனெக்டிங் ராட் கொடுத்து ரேடியஸ் மாற்றி ஆங்கிள் எந்த வேல்யூ பெரிய வேல்யூ இருக்கோ அதை லென்த்தாக எடுத்துக்கணும், எந்த வேல்யூ சின்ன வேல்யூவாக இருக்கும் அந்த வேல்யூவை ரேடியஸாக எடுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் 100 mm. ஸோ ஜஸ்ட் யூ ஹேவ் டு கன்வெர்ட் இன்டு மீட்டர் 0.1 மீட்டர். நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் கனெக்டிங் நெக்ஸ்ட் லென்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ லென்த் L இஸ் ஈக்குவல் டு 400 mm. That is 400 mm. That is converted into meter 0.4 meter. So divided by 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துடும். ரெண்டு லென்த் ரேடியஸ் அண்ட் லென்த். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், crank rotates uniformly. So that is speed value. So speed n is given. Speed n is equal to 600 rpm. Speed n value கொடுத்துட்டான். Speed n that is 600 rpm. Otherwise that is moment in the crank act as that is spin to 45 degree from IDC, that is inner dead center. Okay, 45 degree. So theta value is also angle theta is given. So theta is 45 degree. Maximum பார்த்தீங்கன்னா 45 degree L 30 degree இந்த ரெண்டுக்குள்ள அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தீட்டாவோட வேல்யூ கொடுப்பாங்க. So theta is 45 degree. So what we have to find here? So என்ன find out பண்ணணும்? The first பார்த்தீங்கன்னா velocity of piston and second acceleration of piston. Velocity of piston and find out பண்ணோம். அப்புறம் acceleration of piston at the last, that is angular acceleration of connecting rod, angular acceleration of pistons. So all are the angular acceleration, that is AP for both piston and connecting rod. You have to use alpha AP. Velocity in the sense omega AP. அதனால் நான் வச்சுருக்கேன். வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சலரேஷன் ஆஃப் பிஸ்டன் ஆர் ஆக்சலரேஷன் ஆஃப் கனெக்டிங் ராட். ஸோ ஹியர் தட் இஸ் பிஸ்டன் அப்படின்னா ஏபி போட்டுக்கோ, தட் இஸ் கனெக்டிங் ராட் இஸ் கிவன். ஸோ கனெக்டிங் ராட் அப்படிங்கும்போது தட் இஸ் ஆல்ஃபா சிஆர். போத் ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான். நெக்ஸ்ட்டு வி மூவ் ஃபார் சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன். ஸோ வாட் வி ஹேவ் டு ஃபைண்ட், ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் பிஸ்டன். velocity of piston. So velocity of piston அதாவது VP find out பண்ணுவோம். So we know the formula ஏற்கனவே நம்ம கொடுத்தாச்சு. That is VP is equal to omega r sin theta plus sin 2 theta divided by 2n. Okay, this is the formula for velocity of piston. So velocity of piston find out பண்ணனும். We know the formula omega ஓட formula தெரியும் and piston index n ஓட formula தெரியும். இது ரெண்டையும் first find out பண்ணிருங்க because r value and theta value டைரக்ட்டா நம்ம क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. So இதுல unknown value பாத்தீங்கன்னா எது இருக்கு, omega value and piston index n value இருக்கு. So first piston index n என்னன்னு find out பண்ணுங்க. piston index n is equal to, we know the formula L divided by R. That is L divided by R. So L value is given and R value. So இந்த ரெண்டு வேல்யூவும் பார்த்தீங்கன்னா நமக்கு given டேட்டாவிலே கொடுத்துருக்காங்க. So L value என்ன? So L value is 0.4. That is 0.4 divided by 0. R value is 0.1. So ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா that is value answer is 4. So N is equal to 4. So piston index we found, that is 4. Then we have to find out the omega value. So omega is equal to 2 pi n divided by 60. And what is the value of 2 into pi and n value நமக்கு கொடுத்திருக்காங்க டைரக்ட்டா. n value is 600. That is 600 divided by 60. இதை கால்குலேட்டர் டிவைட் பண்ணி பாருங்க. So டிவைட் பண்ணீங்கன்னா you got the answer. Omega is equal to 62.8 radian per second. So you got the answer 62.8 something. You got 62.8 radian per second. So இப்போ எல்லா வேல்யூஸ்மே நமக்கு தெரியும். Just directly we have to substitute velocity of piston la substitute பண்ணுங்க. So velocity of piston VP is equal to omega value 62.8 into radius 0.1 and sin 45 degree plus sin 2 into 45 divided by, that is n value, piston index 2 into 4. So calculator solve பண்ணுங்க. So solve பண்ணிங்கன்னா you got the answer. Velocity of piston is equal to 5.22 meter per second. So velocity of piston find out பண்ணியாச்சு.
okay, Vp is equal to 5.22 meter per second. So the next என்ன find out பண்ணோம், acceleration of piston, acceleration of piston, அதாவது AP find out acceleration of piston. Acceleration of piston, that is AP is equal to ஃபார்முலாஸ்க்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, ஒமேகாவுக்கு பதிலாக ஒமேகா ஸ்கொயர் ஆர். ஸோ ரீப்ளேஸ் sin theta in terms of cos theta plus cos 2 theta divided by n. So here 2 substitute பண்ணக்கூடாது, just simply n. That is substitute, we know the value, ஒமேகாவோட வேல்யூ தெரியும், ஒமேகாவோட வேல்யூ just substitute 62.8 the whole square into 0.1 and cos 45 plus cos 2 into 45 divided by 4. Okay, எல்லா வேலையும் substitute பண்ணியாச்சு, just do it in calculator. That is, you got the answer, that is AP is equal to 279.13 meter per second square. So this is acceleration of piston. So again, next another one, we have to find out the angular acceleration of connecting rod. So third one, angular acceleration of connecting rod. Angular acceleration of connecting rod we have to find, that is angular acceleration of connecting rod, angular acceleration of piston. So all are the same formulas, that is L piston index L by R போட்டோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சலேஷன் பண்ணிட்டு R divided by L, R divided by L omega square sin theta, R divided by L omega square sin theta. That is R value, we know that is 0.1, L value 0.4 and omega value that is 62.83 or 8 something, you got the value 63.83 or 8 so 83 and something value வரும், omega square and sin 45. So in the value substitute பண்ணுங்க, you got the answer and use the calculator and find out the answer, that is 697.5 radian per angular வரும்போது you have to use radian per second square, angular acceleration of connecting rod. Okay, next second problem பார்ப்போம். Second problem பாருங்க, it's a difference and another, this is an important university question also, university ல கேட்ட ஒரு question. So crank and connecting rod of steam engine is 0.5 meter and 1.5 meter in length. So crank அப்படின்னா that is radius. ஓகேவா, crank அப்படின்னா ரேடியஸ்னு எடுத்துக்கணும். ஸோ டேரெக்டாக இங்கே ரேடியஸ்ன்னு கொடுக்கல, பிகாஸ் தே கேன் கிவன் ஒன்லி லென்த்னு மட்டும் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் இல்லை அப்படின்னு. crank it means that is radius. Okay, that is radius 0.5 meter and connecting rod means connecting rod in length, that is 1.5 meter. So இந்த வேல்யூஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ radius and length value is given. A crank rotates at 180 rpm. So speed value is given, that is 180 rpm. So we have to determine the velocity and acceleration of piston. Velocity and acceleration of piston we have determined. In the crank is theta value, that is theta value is also given, that is 45 degree. So maximum 45 degree or 30 degree. This values, the values மட்டும் தான் நமக்கு கொடுப்பாங்க. And also determine the, we have to determine, just to note this is important question, ஒரு confuse பண்ணாம கொடுத்துப்பாங்க. Also determine the angular position. Angular position again, once again angular position, you have to find out the value of theta. So theta angular position crank for zero acceleration of piston. So இங்கே மீன் பார்க்கணும், velocity கொடுத்துருக்காங்க, acceleration கொடுத்துருக்காங்க, நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு they can given acceleration of piston is 0. So just we have to take AP is equal to 0. Acceleration of piston 0 னு எடுத்துட்டு we have to find out the value of theta. ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத நம்ம ப்ராப்ளம் போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதிங்க. ஸோ கிவன் டேட்டா பாருங்கள். ஸோ கிவன் டேட்டா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் R is equal to 0.5 meter and as well as length is given. Length L is equal to 1.5 meter. So crank in the sense radius and connecting rod in the sense length, that is 1.5 meter. And next speed value is given, that is speed value is 180 rpm. So speed value கொடுத்துட்டான். அப்புறம் நமக்கு அடுத்த வேல்யூ பாருங்க, என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, தீட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. ஸோ அவ்வளோதான், இதான் கிவன் டேட்டா கொடுத்துருக்கான். அப்புறம் என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பாருங்கள், டு ஃபைண்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறான், வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் பிஸ்டன். ஸோ வெலாசிட்டி ஆஃப் பிஸ்டன், செகண்ட் ஒன் ஆக்சலரேஷன் ஆஃப் பிஸ்டன், இதை ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, ஆங்குலர் பொசிஷன். ஸோ ஆங்குலர் பொசிஷன் அப்படின்னா தீட்டா. ஸோ ஆங்குலர் பொசிஷன் அப்படின்னா தீட்டா வேல்யூ.
ஸோ தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தீட்டா வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, எதை ஜீரோன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க, ஆக்சலரேஷன் ஆஃப் பிஸ்டன் ஈக்குவல் டு 0. ஸோ பிஸ்டனோட ஆக்சலரேஷனை ஜீரோன்னு எடுத்துக்கிட்டு we have to find the value of தீட்டா என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இப்போ ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் பார்ப்போம். தட் இஸ் சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு we have to find out velocity of piston. velocity of piston அப்படின்னா VP என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ velocity of piston ஃபார்முலா நமக்கு தெரியும். velocity of piston is equal to omega r sin theta plus sin 2 theta divided by 2n. ஸோ எந்த வேல்யூ நோன் வேல்யூ அண்ட் அன்னோன் வேல்யூ பார்த்துங்க. ஸோ ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, தீட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க. அகைன் the same as previous problem we have to find out omega value and n value. ஃபஸ்ட்டு piston index ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. piston index இதெல்லாம் எழுதணும். piston index n is equal to L divided by R. ஸோ L divided by L வேல்யூ அண்டு R வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ L வேல்யூ தட் இஸ் L வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1.5 மீட்டர். 1.5 divided by 0.5. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்கள் கால்குலேட்டர். தட் இஸ் piston index n is equal to 3. n 3 வருதான்னு செக் பண்ணிக்க. n is equal to 3. அண்ட் ஒமேகாவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஒமேகா is equal to 2 pi n divided by 60. Just substitute the value 2 into pi and n value என்ன கொடுத்துருக்கான், n value is 180. That is 180 divided by 60. That is omega. Calculator யூஸ் பண்ணி பாருங்க. That is omega value is 18.85 radian per second. So here we have to find out the value of omega. ஸோ எல்லா வேல்யூமே நமக்கு தெரியும். இப்போ டேரெக்டாக வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தட் இஸ் VP is equal to 18.85 அண்ட் ரேடியஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 0.5 அண்ட் sin theta is 45. ஸோ sin 45 is 0 அண்ட் நெக்ஸ்ட் sin 90 தான் 1. ஸோ இப்போ டேரெக்டாக நீங்கள் கால்குலேட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சது. sin 45 divided by piston index n we have to found, that is 2 into n, that is 2 into 3. Just calculator substitute பண்ணி calculator போடுங்க. The answer we got, that is 8.23 meter per second. 8.23 meter per second. Just verify the answer either it is right or wrong அப்படிங்கிறத calculate பண்ணி verify பண்ணிங்க. So velocity of piston find out பண்ணியாச்சு. So next என்ன find out பண்ணோம், next acceleration of piston. Acceleration of piston. So acceleration of piston, that is AP find out பண்ணோம். ஃபார்முலாவில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஒமேகாவுக்கு பதில் ஒமேகா ஸ்கொயர் போடுறீங்க, சைன் இருக்கிற இடத்துல காஸ் போட்டுறீங்க, 2வை தூக்கிறீங்க. ஓகே, அவ்வளோதான். பெரிய ஃபார்முலாஸ் மக்கப் பண்ணலாம், பெரிய விஷயமே கிடையாது. தட் இஸ் AP is equal to ஒமேகாவுக்கு பதில் ஒமேகா ஸ்கொயர், ரேடியஸ் அப்படியே தான் இருக்கும், சைன் இருக்கிற இடத்துல காஸ் போடுறீங்க. தட் இஸ் cos 2 theta divided by n. இங்கே வந்துட்டு 2 போடக்கூடாது, n. Just substitute the value we know found already. That is omega value 18.85 the whole square into 0.5 cos 45 plus cos 2 into 40. Cos 90 நமக்கு தெரியும். cos 90 வேல்யூ என்னது, that is 0. ஸோ அப்போ இந்த வேல்யூவே நமக்கு டேரெக்டாக அந்த வேல்யூ 0 ஆயிரும். நம்ம இந்த வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். That is acceleration of piston, that is AP is equal to 125.62 meter per second square. So this is the acceleration of piston. So velocity of piston find out பண்ணியாச்சு, acceleration of piston find out பண்ணியாச்சு. So next நம்ம என்ன find out பண்ணோம், angular position for zero acceleration of piston. So acceleration of piston is 0 னு எடுத்துட்டு we have to find out the values. Next, the third one, angular position. Angular position theta value find out பண்ணோம். How we have to find, we have to take questionலயே கொடுத்துருக்காங்க acceleration of piston 0 னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. 0 acceleration of piston. We know the formula, acceleration of piston is equal to omega square r, that is cos theta plus cos 2 theta divided by n. Okay, இதுதான் ஃபார்முலா. ஸோ இதை யூஸ் பண்ணி we have to find out the theta value என்னங்கிறத find out பண்ணணும். ஸோ acceleration of piston என்ன எடுத்துக்க சொன்னால் 0. ஸோ we have to take it as AP is 0. அண்ட் ஒமேகா ஸ்கொயர் இதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. தட் இஸ் ஒமேகா ஸ்கொயர் வேல்யூஸ் நமக்கு தெரியும். தட் இஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் 2 தீட்டா
divided by n. So omega square r இந்த சைடு வந்து என்ன ஆயிரும் டைரக்டா 0 ஓட வரும்போது entire value 0 ஆயிரும். That is cos theta plus cos 2 theta divided by n is equal, that is entire value is 0. எல்லா வேல்யூ 0 ஆயிரும். So we know the value of n, that is cos theta plus cos 2 theta divided by n value is 3. Just cross multiply. So cross multiply பண்ணுங்க 3 cos theta plus cos 2 theta divided by 3 equal to 0. Then 3 0 ஓட multiply ஆகும்போது என்ன ஆயிரும்? The entire term 0 ஆயிரும். Then 3 cos theta plus cos 2 theta equal to 0. Okay, cos 2 theta க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். So cos 2 theta ஆல்ரெடி நம்ம படிச்சது தான் ஸ்கூல்ல. So cos 2 theta is equal to 2 cos square theta minus 1. கூடாது பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒன்று டிக்னாமெட்ரியாக வந்துட்டு இருக்கு அப்படின்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். நமக்கு எல்லா சமுக்குமே cos 2 theta தான் வரும். cos 2 thetaவுக்கு 2 cos square theta minus 1 தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதுக்கு பதிலாக வேறு எந்த sin 2 theta காட்டு tan இந்த மாதிரி எந்த வேல்யூஸுமே வராது. ஸோ பெருசாக ஞாபகம் வச்சுக்கணும், பெரிய கஷ்டம் கிடையாது. cos 2 theta மட்டும் ஞாபகம் வச்சுக்கினா போதும். cos 2 theta is equal to 2 cos square theta minus 1. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் அந்த வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ என்ன இருக்குது 3 cos theta ப்ளஸ் 2 cos square theta minus 1 equal to 0. ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், cos 2 theta பதிலாக 2 cos square theta minus 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போது ஹையர் ஆர்டர் வேல்யூஸ் அதிகமாக இருக்குது, பவர் அதிகமாக இருக்குது. cos square theta plus 3 cos theta minus 1 is equal to 0. ஓகே, இப்போ நம்ம தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு we go for quadratic equation, that is cos theta, that is equal to, we know the formula, minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. ரெடி, ஏற்கனவே நம்ம படித்த அதே ஃபார்முலா தான், மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ ஏ இருக்குது, இந்த திஸ் இஸ் ஏ அண்ட் பி அண்ட் சி. ஸோ ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஏ இருக்க இடத்துல 2 இருக்குது, பி இருக்க இடத்துல 3 இருக்குது, சி இருக்க இடத்துல minus 1 இருக்குது. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் த வேல்யூஸ், இங்கே அந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ cos theta is equal to minus பியோட வேல்யூ 3. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் 3 the whole square minus 4 into a oda value 2 and c oda value minus 1 divided by 2 into a, that is 2. So minus 3 plus or minus root of 9 plus 8, 9 plus 8 divided by 4, that is minus 3 plus or minus root of 17. Root 17 root 17 divided by 4. 17க்கு ரூட் எடுங்க. ஸோ 17க்கு ரூட் எடுத்து என்ன வருது, தட் இஸ் 4.12 சம்திங், தட் இஸ் 4 minus 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4.12 டிவைடட் பை 4. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம தனித்தனியாக வேல்யூஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் தனியாக மைனஸ் தனியாக எழுதிங்க. minus 3 plus 4.12 divided by 4 and minus 3 minus 4.12 divided by 4. Just we have to neglect the negative values. ஸோ நெகட்டிவ் வேல்யூஸை நம்ம கன்சிடர் பண்ணவே வேணாம், அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த வேல்யூஸை நெக்லெக்ட் பண்ணிங்க. we have to take it to only one value, பாசிட்டிவில் இருக்கிறது மட்டும் எடுத்துங்க. ஸோ 3ல் ஜஸ்ட் மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணுங்கள். we got that is cos theta equal to, that is cos theta equal to 0.28. cos theta is equal to 0.28. ஸோ எல்லாம் மைனஸ் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா we got the answer 0.48. then we need value of theta. ஸோ cos அந்த பக்கம் போனால் என்ன ஆயிரும், cos inverse of 0.28. at last we have to obtain the value theta is equal to 73.74 degree. so this is the answer. ஸோ 0 ஆசலரேஷன்னா ஆசலரேஷன் 0 எடுத்துகிட்டு அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே வெலாசிட்டி 0ன்னு கொடுத்தாங்கன்னா விபி 0 எடுத்துகிட்டு அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி we have to find out the value of theta. இதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ், தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இது நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி கிராங்க் ஆங்கிள் ஃபார் மேக்ஸிமம் வெலாசிட்டி வித் பிஸ்டன் இண்டெக்ஸ்
piston index ஓட வேல்யூ n is equal to 2 3 4 5 ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு ரிமைனிங் லென்த் வேல்யூஸ் கொடுக்கல எல் வேல்யூ ஆர் வேல்யூஸ் கொடுக்கல ஒமேகா எந்த தீட்டா வேல்யூஸ் எந்த வேல்யூமே கொடுக்கல ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க ஃபைண்ட் தி கிராங்க் ஆங்கிள் ஸோ ஃபைண்ட் தி கிராங்க் ஆங்கிள்னா என்ன தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண நம்ம கண்டிஷன் ஆக்சலரேஷன் ஆஃப் பிஸ்டன் 0 அப்படிங்கும்போது ஏபி 0 எடுத்து வச்சுட்டு previous ப்ராப்ளத்தில் நம்ம தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஸோ நவ் தட் இஸ் மேக்ஸிமம் வெலாசிட்டி வித் பிஸ்டன் ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி வித் பிஸ்டன் that is dvp divided by d theta equal to 0 just to differentiate the velocity of piston with respect to theta that value is equal to 0 ன்னு எடுத்துக்கிட்டு நம்ம n-க்கு பதிலாக piston index values மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு n is equal to 2 ன்னு எடுத்துக்கிட்டு theta என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் n is equal to 3 ன்னு எடுத்துக்கிட்டு theta value n is equal to 4 n is equal to 5 ஸோ எல்லாமே தனித்தனியாக எடுத்துகிட்டு we have to find out the value of theta என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ப்ராப்ளத்தில் டேட்டா இது ஒரு இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஷின் ஸோ டேட்டா எதுவுமே இல்லைன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க ஸோ டேட்டா எதுவுமே இதுக்கு தேவையில்லை ஸோ நமக்கு கிவன் வந்துட்டு ஒன்லி பிஸ்டன் இண்டெக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ பிஸ்டன் இண்டெக்ஸ் piston index n is equal to 2 3 4 5 ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ நம்ம கண்டிஷன் சொல்லியிருக்காங்க ஸோ டேரெக்டாக நான் சொல்யூஷன் போயிடுறேன் ஸோ we have to find out the value of theta என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் பிஸ்டனோட ஃபார்முலா நமக்கு தெரியும் ஸோ வெலாசிட்டி ஆஃப் பிஸ்டன் ஃபார்முலா என்ன விபி ஒமேகா ஆர் sin theta plus sin 2 theta divided by 2n ஸோ இதுதான் வெலாசிட்டி ஆஃப் piston formula ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டினா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் 0 அப்படின்னா விபி 0ன்னு எடுத்துக்கணும் ஆக்சலரேஷன் 0ன்னு எடுத்துக்கணும் ஸோ மேக்ஸிமம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் பிஸ்டன் ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் பிஸ்டன் அப்படின்னா dvp with d theta that is equal to 0 so vp with respect to theta க்கு differentiate பண்ணி that is 0 எடுத்துட்டு we have to find out the value of theta so vp ஐ differentiate பண்ண that is dvp divided by d theta so omega and r values so omega and r value அப்படியே தான் இருக்கும் and sin theta வை differentiate பண்ண என்ன cos theta and plus sin 2 theta வை differentiate பண்ண என்ன 2 cos 2 theta divided by 2n okay so ஒரே ஒரு சமன்பாடு dvp by d theta equal to 0 so இந்த வேல்யூஸ் என்ன எடுத்துக்கிறீங்க 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன் so 0 is equal to omega r that is cos theta plus cos 2 theta divided by 2n so omega r இந்த பக்கம் வந்தால் 0 ஆயிரும் ஸோ நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் cos theta plus 2 cos 2 theta divided by 2n equal to 0 okay நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் சொல்லியிருக்கான் ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன n is equal to 2 ஸோ இப்போ n-க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஒன்று மட்டும் போகிற ரிமைனிங்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் cos theta is equal to 2 cos 2 theta divided by 2 into 2 that is equal to 0 so again cross multiplication 4 cos theta plus 2 cos 2 theta divided by 4 equal to 0 then 4 அங்கே போனால் 0 ஆயிரும் then 4 cos theta plus 2 cos 2 theta equal to 0 again we know the formula cos 2 theta is equal to 2 cos square theta minus 1 இதே ஃபார்முலா தான் போன ப்ரீவியஸ் ஃபார்முலா என்ன பார்த்தோமோ அதே தான் இப்போ அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 4 cos theta plus 2 cos square theta minus 1 that is equal to 0 so 2 cos square theta க்கு பதிலாக 2 cos square theta minus 1 substitute பண்ணுறோம் so 4 cos theta plus 4 cos square theta minus 2 equal to 0 so quadratic equation just substitute quadratic equation cos theta equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a ஸோ a இருக்கிற இடத்துல 4 இருக்கு b இருக்கிற இடத்துல 4 இருக்கு c இருக்கிற இடத்துல minus 2 இருக்கு minus 2 and a b c வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க then cos theta equal to minus 4 plus or minus root of 4 square minus 4 into minus 2 divided by 2 into 4 so
cos theta equal to minus 4 plus or minus root of 16 into 2. So plus 16 into 2, 32 divided by 8. Then minus 4 plus or minus root of 32 plus 16, 48. 48 divided by 8. 48 root எடுங்க. So minus 4, 48 root எடுத்தீங்கன்னா 6.24 something. You got that is 8. Then cos theta is equal தனித்தனியாக பிரிச்சு எழுதிங்க. minus 4 plus 6.24. Wait, நம்ம நெகட்டிவ் எடுத்துக்க தேவையில்லை. ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணிடுங்க, நெகட்டிவ் தேவையில்லை. Then cos theta is equal to, ஸோ இந்த வேல்யூ பண்ணிங்கன்னா we got 6.92 something. Okay, அந்த வேல்யூ செக் பண்ணிங்க, கரெக்டாக செக் பண்ணிங்க கால்குலேட்டரில். 6.92. Then cos theta is equal to we obtain 0.366. Then நான் இங்கே போகிறேன். Then theta is equal to cos inverse of 0.366. Then we got the value of theta is equal to 68.53. Okay, theta கிடைச்சிச்சு. ஸோ இதே மாதிரி தான் இப்போது 2 வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டுக்கிறேன். ரிமைனிங் யூ ஹேவ் டு ட்ரை. என்னக்கு பதிலாக 3, சேம் இதே ஈக்குவேஷன், ஜஸ்ட் யூ ஹேவ் டு ரீப்ளேஸ். இந்த இடத்துல 2க்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அடுத்து 2க்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 2க்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணி வாட் இஸ் அ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் தீட்டா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஷின்ஸ். டேட்டாஸே இல்லாமல் டேரெக்டாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். இதை ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சரை செக் பண்ணிக்கங்க. தியரி ஆஃப் மிஷின் யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அனாலிசிஸில் நம்ம ஒரு டாபிக், அதாவது இனர்ஷியா ஃபோர்ஸ் அனாலிசிஸில் 3 ப்ராப்ளம் பார்த்துட்டோம். ஸோ இதை எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3. பிகாஸ் 3 இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் இருக்குது இதில். ஸோ அந்த பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 அடுத்து நெக்ஸ்ட் வர போகிற வீடியோஸ் பார்ப்போம். இப்போ பார்ட் 1 முடிச்சாச்சு. 3 டாப்பிக்கில் ஒரு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3 ப்ராப்ளம் போட்டுருக்கு. இதில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்ஸு இது எல்லாமே நீங்கள் கொடுக்கும்போது தான் எங்களுக்கு இன்னமும் நிறையா வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தோணும். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். போத் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர், ஸோ எல்லாமே இதில் பெனிஃபிட் ஆகலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.